Hi friends, in the video Python function detail explain பண்ண போறேன். So first, what is function? இதோட definition பார்த்திடலாம். A Python function is a named block of reusable code that perform a specific task and can accept inputs and return outputs. ஒரு function அப்படின்னா நம்ம create பண்ற block, அந்த பிளாக் உள்ள ரீயூசபிள் கோடு ரைட் பண்ண போறோம். ஒரு தடவை எழுத போறோம், அந்த கோடை பல முறை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அதுதான் ரீயூசபிள் கோடு. ஸோ அந்த கோடு நமக்கு என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனால இன்புட்டை வாங்கிக்கும், ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும். இதுதான் ஃபங்க்ஷன். பைத்தான் ஃபங்க்ஷனை ரியல் டைமில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் பாக்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செட்டப், அதாவது ஸ்விட்ச் பாக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதே மாதிரி தான் பைத்தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. டெஃப் அண்ட் ஃபங்க்ஷனே பேராந்திசிஸ் கோலன் அண்ட் அதுக்கு கீழே நம்ம பாடி கிரியேட் பண்ணணும். அண்ட் இந்த சின்டாக்ஸை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகேவா, அடுத்து நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து ஆக்ஷன், அதாவது நம்ம ஸ்விட்ச் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டனை இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணோன்னே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஓகேவா, அப்போ இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெஃபினிஷனோட கனெக்ட் ஆகும். ஓகே, கனெக்ட் ஆகுது மீன்ஸ் நம்ம அனுப்பக்கூடிய இன்புட்ஸ் அங்கே போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ரிசல்ட் அப்படின்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ஒன்று லைட் ஆன் ஆகும் இல்லை லைட் ஆஃப் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே ஃபங்க்ஷன் கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம். நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை ரிசல்ட்டாக கொடுக்கும். அடுத்து ரீயூசபிள் அப்படின்னா என்ன, ஒரு ஸ்விட்சை ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு டிஃப்ரெண்டான இன்புட்ஸை அனுப்பி நமக்கு அவுட்புட்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஈஸியான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றோம், அடுத்து கால் பண்றோம், அடுத்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை கிரியேட் பண்றது. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டெஃப் கீவேர்டு கொடுத்துக்கோங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். யூசர் டிஃபைன் நேம், அதாவது நீங்க எந்த நேம்னாலும் கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் டெஃப், இந்த மாதிரி இன்ட் ஃப்ளோட் எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ்குள்ள பேராமீட்டர்ஸ்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேரியபிள்ஸ் அவ்வளோதான். நம்ம இன்புட்டை அனுப்புகிறோம் இல்லையா, அதை வாங்கிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தான் பேராமீட்டர்ஸ் அண்ட் கோலன். ஓகே, வச்சுட்டு அடுத்து இந்த இடத்துல தான் பிளாக் கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள ரீயூசபிள் கோடை ரைட் பண்ணிக்க போறோம். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும், பிளாக் கிரியேட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் ரிட்டன் அப்படின்ற ஒரு கீவேர்டை கொடுத்துட்டு அந்த கீவேர்டுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஷன்னா ஒரு வேல்யூவா இருக்கலாம், இல்ல வேரியபிள்ஸா இருக்கலாம், இல்ல A+Bன்ற மாதிரி எக்ஸ்பிரஷனாவும் இருக்கலாம். இது ஒண்ணும் இல்லை, இங்க இன்புட் அனுப்ப போறோம், அதை வாங்கிக்க போது இங்க அதை ப்ராசஸ் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் அவுட்புட் வரும், அதான் திருப்பி நம்ம ரிட்டன் என்ன பண்றோம், அனுப்புறோம். இதுதான் இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ். கரெக்டா ப்ரோக்ராம் ரைட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைல் நேம் கொடுத்து .py கொடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ டெஃப் கீவேர்ட் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுடைய நேம் கொடுத்துட்றோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ், இதுக்குள்ள தான் பேராமீட்டர் கொடுக்கணும்னு பார்த்தோம். பட் இங்கே கான்செப்ட் என்ன, வித்தவுட் பேராமீட்டர், அப்போ நோ பேராமீட்டர். ஸோ கோலன் கொடுத்துட்டு பாருங்க, ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே தான் நம்ம அந்த பிளாக் கிரியேட் பண்ண போறோம். இதுல ஒன் லைன் எழுதலாம், இல்ல நிறைய லைன் கூட எழுதலாம். இங்க நம்ம சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கிரீட் மெசேஜ், வெல்கம் பைத்தான், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷனுடைய நேம் கரெக்டாக கொடுத்துட்டு ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோஸ் பேராந்திசிஸ். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், எம்டியா விட்டுறோம், அவ்வளவுதான். இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ கீழே அவுட்புட் பாருங்க, வெல்கம் பைத்தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆயிடுச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். ஸோ சேம் டெஃப் கீவேர்ட் கொடுத்து டெஃபினேஷன் கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ ஆட், இதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ்குள்ள பேராமீட்டர்ஸ் நத்திங் பட் வேரியபிள்ஸ். ஸோ ரெண்டு இன்புட் நம்ம கிட்ட வரப்போது, அந்த ரெண்டு இன்புட்டை நான் கெட் பண்றதுக்கு ரெண்டு வேரியபிள் A,B கொடுத்துட்டு லாஸ்டா கோலன் கொடுத்து நம்மளுடைய கோட் பிளாக் கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ இதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறோம், அதுதான் அடிஷன். ஸோ C = A+B. ஸோ A and B ரெண்டும் ஆட் ஆகிட்டு Cல போயிட்டு ரிசல்ட் ஸ்டோர் பண்ண போது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே நம்ம என்ன பண்றோம், பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ பிரிண்ட்
டபுள் கொட்டேஷனில் சி ஈக்குவல் டு வெளியில் எஃப் கீவேர்ட் கொடுத்துக்கோங்க. எஃப் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே வந்து வேரியபிள் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னது, கால் பண்ணணும். ஸோ ஆட், ஸோ கால் பண்ணும்போது கண்டிப்பாக பேராமீட்டர்ஸ்க்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், தட் இஸ் ஆர்குமெண்ட்ஸ். இங்கே நான் 1,2 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ சி ஈக்குவல் டு 3. ஸோ 1,2 ஏல போயிட்டு 1 ஸ்டோர் ஆகும், பியில் 2 ஸ்டோர் ஆகும், 1 + 2 3 அப்படின்னு சியில். ஸோ சி வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் இன்புட் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆடில் வந்து 10,40 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு சி ஈக்குவல் டு 3, சி ஈக்குவல் டு 15 சொல்லிட்டு செகண்ட் இன்புட்டுக்கு. ஸோ நம்மளுடைய ரீயூசபிள் ஃபங்க்ஷன்னா ரீயூசபிள் கோடு அப்படின்றதுக்கு அர்த்தமே இதுதான். ஸோ சேம் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் இன்புட். நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி கால் பண்ணவங்களுக்கு திருப்பி அவுட்புட்டை அனுப்பி வைக்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஸ்பேஸ் விட்டுட்டு சி, வேரியபிள் நேம் என்னது சி, அவ்வளோதான், ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூவை நம்ம எதையா போயிட்டு ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அவுட்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ஒரு அவுட்புட் வரும், அது போய் அதில் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் அவுட்புட். ஸோ பாருங்க, அவுட்புட் வந்து 3, 1,2 பாஸ் ஆகுது, ஆட் ஆகுது, நமக்கு 3ன்றதை இதுக்கு அனுப்புது. ஸோ இதில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டர். டிஃபால்ட்டாக பேராமீட்டர் செட் பண்ணுறது எப்படி, டெஃப் கிரீட் ஃபங்க்ஷன் நேம், இதுக்குள்ளே டிஃபால்ட்டாக எப்படி செட் பண்ண போகிறோம்னா வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ நேம் ஈக்குவல் டு இது ஒரு வேரியபிள், இதுக்குள்ளே ஒரு வேல்யூ டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறேன், ஃப்ரெண்ட் அப்படின்னு செட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு கோலன், இதில் பிரிண்ட் ஹாய் எஃப் கொடுத்துட்டு கர்லி பிரேஸில் வேரியபிள் நேம் நேம். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க போகிறோம். கிரீட் ஒன்றுமே அனுப்பலைன்னா இங்கே டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஃபால்ட்டான பேராமீட்டர் வேல்யூவை செட் பண்ணிக்கும். ஸோ கால் பண்ணும்போது நான் எந்த ஒரு இன்புட்டுமே அனுப்பலை. ஸோ இங்கேயே ஒரு இன்புட் டிஃபால்ட்டாக இருக்குது, அதை எடுத்து நம்மளுக்கு செட் பண்ணிக்கும். இப்போ நான் இன்புட்டை அனுப்புகிறேன், அதை வாங்குதா அப்படின்னு பார்க்கலாம். ராம் அப்படின்னு அனுப்புகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் அனுப்பிச்சிருக்கக்கூடிய ராம் அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ டிஃபால்ட் வேல்யூ போயிட்டு நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய வேல்யூம் என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ ஹாய் ராம் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு.